ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மேசராசியிலே இருந்து வந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு ஏற்கனவே பெயர்ச்சி அடைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவருடைய பயணத்தில் வக்கிரம் என்ற கணக்கு வருகின்றது. இந்த வக்கிரம் என்பது குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, அதாவது 15/10/2024 செவ்வாய்க்கிழமை, சுக்லபட்சம், திரையோதசி திதியும் பூரட்டாதி நட்சத்திரமும் கூடிய நல்ல நாளிலே அன்றைய தினம் குரு பகவான் மிருகசீரிசம் 2ஆம் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பயணம் அந்த 3ஆம் பாதத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் மிதுனத்துக்கு போயிடுவார். அந்த மிதுனத்துக்கு போகாத பட்சத்தில் ரிஷபத்தில் கடைசி கட்டத்தில் எல்லையில் பிரவேசிக்கும் பொழுது வக்கிரம் என்ற நிலை தொடங்குகின்றது. இந்த வக்கிரம் அந்த 15/10/2024 மிருகசீரிசம் 2இல் வக்கிரம் ஆகின்றார். 2/11/2024 மிருகசீரிசம் 1இல் வக்கிரமாகின்றார். 1/12/2024 ரோஹிணி 4இல் வக்கிரமாகின்றார். 27/12/2024 ரோஹிணி 3இல் வக்கிரமாகின்றார். இறுதியாக 11/2/2025 அன்றைய தினம், அதாவது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். அதன் பின் அதிசார ஓட்டமாக செல்வார். அதிசார ஓட்டமாக சென்று கடகடகடன் ஓடிப்போய் அந்த மிச்ச பாதங்கள் எல்லாம் கடந்து 5ஆவது மாதம் அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் இவருடைய பயணம். இதில் வக்கிரமாகின்ற இந்த 4 மாதங்கள், அதாவது 15/10/2024 முதல் 11/2/2025 வரை உள்ள அந்த வக்கிர காலத்தில் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை தரப்போகின்றார், என்ன யோகங்களை அள்ளித்தரப்போகின்றார், இதுதான் முக்கியமான விஷயம். நான் துலா ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்து வந்து கொண்டு சில நல்லதையும் செய்கிறாரு, சில சிரமங்களையும் கொடுக்குறார். பணிச்சுமை அதிகமாக இருக்குது, அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்குது. புதியவர்கள் சந்திப்பு ஒரு பக்கம் ஆறுதலை கொடுத்தாலும் கூட அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையையும் அவர் கொடுக்கின்றார். நட்புகள் அறிமுகமானாலும் கூட சில சமயங்களில் இது நல்லதா கெட்டதா என்பது புரிபடாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை அவர் உண்டு செய்து கொண்டிருக்கின்றார். 8இல் குரு இருக்கும் பொழுது பொதுவாக எதையும் ஒரு உற்று நோக்கி செலவு செய்ய வேண்டும். அதிரடியாக செலவு பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அது ஏமாந்த சூழ்நிலையாகவே போய்விடும். அது பணத்தை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு வினயமாகவும் அது சென்றுவிடும். ஆகையினால வக்கிர காலத்தில் இது கொஞ்சம் மாற்றம் அடையும். இந்த பொதுவாக பயணம் வேறு, வக்கிர பயணம் வேறு. வக்கிர பயணம் என்பது அந்த கிரகம் தன் நிலையை இழந்து அது வேறு நிலையை ஒரு அடைய செய்து அதன் வாயிலாக சில பலாபலங்கள் மாற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உண்டு பண்ணும். நல்லது கெட்டதாகலாம், கெட்டது நல்லதாகலாம். இதில் சீரறிந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசியிலிருந்து அவர் 8ஆம் இடத்துல வக்கரிக்கின்ற காரணத்தினால ஆயுள் கெட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு யோகம். அதாவது சில பேருக்கு வயது முதிர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் சிரமத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆயுள் தப்பித்து கொள்வார்கள் என்பது ஒரு கணக்கு. துலா ராசியிலே பிறந்த சில பேர் சில சிக்கல்களில் மாட்டியிருக்கிறாங்க. அந்த சிக்கல்கள் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு 8ஆம் இடத்துல வந்ததுனால சில பேர் சில செய்திகள் கேள்விப்படுறேன். அது ஜாதகங்கள் பார்க்க வருது. அதாவது இளைஞர்களாக இருந்தாலும் கூட சில செய்திகள் வருகிறது. ஆக அவசர கோலத்தில் அதெல்லாம் பண்ணுறதுனால அப்படிப்பட்ட சந்திக்கின்றார்கள். அந்த சந்திப்புக்கு இப்பொழுது விடை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஆயுள் பாவம் கெட்டி அந்த உடல் நலம் தேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 1ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே அவர் வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால். அதனை அடுத்து 2ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. இந்த 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால தன நிலையில் தாராள நிலை ஏற்படும். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் கொஞ்சம் எக்குத்தப்பாக மாட்டிக்கொண்டவர்களுக்கு அது திரும்ப அந்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு வக்கர குரு செய்வார். அது அதிரடியாகவும் செய்வார். அவர்
சில பேர் நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. அந்த நம்பிக்கை ஏமாந்தது தான். அது வேறு மார்க்கமாக அந்த பணம் வந்து வேறு மார்க்கமாக வேறு ஜோலியாக அந்த ஜோலிக்கு வந்து பணம் கிடைக்கக்கூடிய கட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இழந்தது ஒரு பக்கம், அதை சரி பண்ணக்கூடியது இன்னொரு பக்கமாக இருக்கும். எதிர்முனையாக அது இருக்கும் தனம். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் சில வேலைகளும் சென்று விட்டது. கொடுத்த நேரத்தில் வந்து அந்த வேலையை ஒப்படைக்க முடியாமலும் சென்று விட்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலை வந்து மாறும். அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. அந்த கடன்களை வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொன்னதுபடி அந்த கடனை திருப்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமும் பிறக்குது. அதுக்கடுத்தபடியாக தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிறதுல வாக்கு பார்த்துட்டோம், தனம் பார்த்துட்டோம். குடும்பம் அப்படிங்கிற கணக்கில் அந்த குடும்ப அமைப்பு ஒரு குடும்ப அமைப்பு சில பேருக்கு ஏற்படக்கூடியதாக அமையும். அதை வந்து 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆக குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் உண்டாகும். அதே போல் குடும்பம் ஏற்பட்டு இருக்கின்றவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள சில குளறுபடிகள் விலகிவிடும். 2ஆம் இடத்துக்கு அவர் 7ஆம் இடத்துல எப்பயுமே இருக்கத்தான் செய்கிறார். 8க்கு வந்த உடனே அப்படித்தான் இருக்கிறாரு. அப்படி இருந்த போதிலும் லக்னத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கிட்டியும் கிட்டாமலும் குடும்பத்தில் வந்து சில குழப்பங்கள் சலசலப்புகள் இதெல்லாம் குறுப்பேச்சு ஆனதுக்கப்புறம் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து வந்த நிலை அவர் வக்கரமாகும் பொழுது அதெல்லாம் தவிடுபடியாகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிலை உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், தாம்பத்திய உறவு சிறக்கும், சில பழிச்சொல் விலகும். இப்படிப்பட்டதாக அது அமையும். ஆகையினால குடும்பம் ஒற்றுமையாகவும் அன்புடனும் சீரோடும் சிறப்போடும் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல வக்கரம் ஆகி இருக்கின்ற காரணத்தினால் 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதே சமயத்தில் போகம் என்ற ஒரு நிலையையும் அந்த 3ஆம் இடு காட்டும். இந்த 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து வக்கரிக்கின்ற காரணத்தினால மனோ தைரியம் பெருகும், துணிச்சல் அதிகரிக்கும். இந்த துணிச்சல் வந்து சில காரியங்களில் வந்து வெற்றியை கொடுக்கும். எந்த காரியமே சலனத்தோடு செய்து கொண்டிருந்தோமையானால் அந்த காரியம் உருப்படாமலே போயிடும். கடைசி வரைக்கும் கைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கூட நழுவி போய்விடும். அந்த துணிந்து, அதாவது கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கான்ஃபிடென்ட்டாக ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது வெற்றி நம்ம பக்கமாக தான் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு உண்டான அடிப்படை வந்து 3ஆம் வீடு வலுவடைய வேண்டும். இது 3க்குரியவனாகவும் ஆகின்றான். 3க்குடையவனே அந்த 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாகின்ற காரணத்தினால அவர் பலம் பொருந்தியவராக இருக்கின்றார். ஆக 3ஆம் வீடு வலுவடைகின்ற காரணத்தினால எந்த ஒரு செயலும் தீர்க்கமாக இறங்கி வெற்றியை தழுவீர்கள். அப்படிப்பட்ட யோகம் வருகின்றது. போக நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா கிடைக்கும். அதாவது தாம்பத்திய சுகம் மிகச்சிறப்பாக அமையும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்கனவே இருக்குது, அதனால் கிடச்சிருது. வக்கரமாகின்ற காரணத்தினால கிடைக்கின்ற காரணத்தினால இதுலையும் நீங்கள் விட்டு வைக்கிறதில்ல, இதுலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக நண்பர்கள் வந்து இதில் புதிய நண்பர்கள் சேருவார்கள். அவர்கள் மூலமாக சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். 4ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கின்றார். 4ஆம் வீடு என்பது தாய் சுகம், கல்வி. தாயாருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் வலிமை குறையும், ஆரோக்கிய குறைவு உண்டாகும். 4ஆம் இடத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கின்றார். அப்படி இருக்கப்படாது. அப்படி இருந்து வக்கரிக்கின்ற காரணத்தினால தாய்க்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அது விஷயமாக நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சிங்கன்னா சரியாகிவிடும். சுகம் என்பது வந்து உங்களுக்கு தடைப்பட்ட சுகங்கள் கிடைப்பதோடு மேலும் புதியதாக சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. வீட்டில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றது. வாகனம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு ஏற்படும். அது காரு, வண்டி, பஸ்ஸு, டிராக்டர், ஆட்டோ இவைகள் எதுவானாலும் சரி புதிதாக வாங்கி அதில் பயணப்படக்கூடிய வெற்றி வாய்ப்பை இந்த காலகட்டம் வழங்கும். வீடு வந்து சில பேருக்கு வந்து புதிய வீடு வாங்குதல் கூட ஏற்படும். பழைய வீடு விற்பனைக்கு பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அது இந்த காலகட்டத்தில் வெற்றியாக கிடைக்கும். நல்ல விலையாக அமையும். நல்ல விலைக்கு அமைந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். புதிய வீடு, அந்த பணத்தை கொண்டு புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் அமையும். அடுத்து 5ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளால்
சில பேர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், அதை தங்களுடைய பிள்ளைகளால் கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இவர் வக்ரமாகின்ற காரணத்தினால, 4ஆம் இடத்துல போய் வக்ரமாகின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகள் சில சமயங்கள் தவறு செஞ்சிருக்கலாம். அந்த தவறுகள் திருத்தப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அவர்கள் இயங்குவார்கள். நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய சொல்லை கேட்டு அவர்கள் வழிநடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சில தம்பதிகளுக்கு குழந்தை பேர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு வாய்ப்பு வெற்றியாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய சில கைங்கரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு மிகுந்த வலிமை தரக்கூடியதாக அமையும். சொந்த பந்தங்களால் விலக்கி ஓடப்பட்ட நீங்கள் இந்த சொந்த பந்தங்களே உங்களுடைய அனுக்கிரகத்தை நாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். அடுத்தபடியாக 6ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனே அவர் தான். 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல அவர் வக்ரமாகின்ற காரணத்தினால, 6ஆம் வீடு என்பது கடன், சத்துரு, நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. இந்த வீடு முற்றிலும் ஒரு மனிதனுக்கு ஆகாத வீடு. பட்சம் இந்த வீடு இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி, அதாவது ஏன் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு ஏற்படும். எதிரியே இல்லைன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு ஒரு உயர்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறி வராது. எல்லாமே ஓகே, எல்லாமே நண்பர்கள், எல்லாமே சொந்த பந்தங்கள், எல்லாமே எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையும் சப்புன்னு போயிடும். எதிரி இருக்கணும். எதிரி இருந்து அவரோடு போராடி வெற்றி பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரசனையாகும். அந்த மாதிரி இப்போ 6ஆம் இடத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வெற்றி அருமையாக இருக்கின்றது. எப்பேற்பட்ட எதிரியையும் அடக்கி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உங்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக மோசடி செய்து ஏமாற்றி சென்றவர்கள் நீங்கள் உங்கள் காலடியில் விழக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக இப்போ விளங்கும். உங்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைவு, இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள் சில பேருக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்திருக்கு, தகவல் கிடைக்குது. ஜாதகம் பார்க்க வராங்க. ஸ்கின் 8ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், ஒரு மருத்துவங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இது தோல் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதியை உண்டு பண்ணக்கூடியவரும் இவர் தான். அது 8ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். சில பேருக்கு போக்குவரத்தில் கடும் இடைஞ்செல்லாம் ஏற்பட்டு பெனால்ட்டி கட்ட வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் அதுக்கு ஒட்டுமொத்தமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது யார் இந்த இடத்துல உங்களுக்கு பெனால்ட்டி கட்ட வேண்டிய நிலையை உண்டு பண்ணினார்களோ அவர்களால் உங்களுக்கு இப்போ வரவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது எதிரியை நீங்கள் நண்பராக மாற்றி அந்த நண்பர் மூலமாகவே உங்களுக்கு என்ன இழந்தீர்களோ அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உண்டாகின்றது. உங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக கடன் சுமை கொஞ்சம் குறையும். அடைக்க முடியாமல் இஎம்ஐன்னு கட்டி கொண்டு வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பாதி அளவு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. தனம் பெருகினால்தான், தனவரவு உண்டானால்தான் இந்த கடன் அடைக்க முடியும். அதனால் இஎம்ஐயால் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதி கடனை அடைத்து விடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வருகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன், சத்துரு, நோய் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு யோகம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல அவர் வக்கரமாக்கின்ற காலத்தில் இதுதான் இங்கே கொஞ்சம் முக்கியமான சமாச்சாரம். அதை தான் தலைப்பில் கொடுத்துருக்கிறேன். அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மணமகனுக்கு தோழனாகவோ அல்லங்கில் மணக்கோலத்தை பார்க்க சென்று இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு, அதாவது துளாராசியில் பிறந்தவங்களாக இருக்கணும். இந்த துளாராசியில் பிறந்தவங்க உங்களுடைய நண்பர் கல்யாணத்துக்கோ உறவினர் கல்யாணத்துக்கோ நீங்கள் சென்றிருக்கும் பட்சத்தில், அதாவது கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்காக நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. நண்பனுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பனுக்கு அது 2ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் நண்பனுக்கு சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு யோகம். அதாவது நண்பர்கள், மனைவி சார்ந்தவர்கள், நண்பர்கள் சார்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கூட்டு தொழிலில் கூட்டாளியாக இருந்தவருக்கு உண்டான ஒரு திருமண வாய்ப்பு இப்படியெல்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் திருமணத்துக்கு அட்டன் பண்ணணும்னு போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த மட்டும் நீங்களே மணமகனாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்துடும்.
இது வந்து திருமணமாகாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தெரிகின்றது. அதே சமயத்தில் பெண்களுக்கு அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட போகிறேன், அதனால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆண்களை பொறுத்த மட்டில் இந்த மாதிரியான ஒரு எக்குத்தப்பான ஒரு நிலை வந்து உங்களுக்கு உண்டாகும். தர்ம சங்கடம் தான். அந்த இடத்துல நீங்களே மணமகனாக உட்கார வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அது உருவாகின்றது. ஒரு சூழ்நிலை, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக, மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. பட்சே அந்த நண்பனுக்கும் உங்களுக்கும் சில கட்டங்கள் இது வந்து இடைஞ்சலாக இருக்குன்னு சொன்னால், இந்த நண்பனே உங்களை அந்த தன்னுடைய இடத்துல உங்களை உட்கார வைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் என்று இருக்கின்றது. இப்படிப்பட்டதாக இந்த வக்கர கூறு வந்து இந்த மாதிரி ஒரு தில்லு விளையாட்டை காட்டுக்கிறார். 120 நாட்களுக்குள் அது நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது. மற்றபடி எல்லாமே அந்த சுப காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு வரவுகள் திருப்தியாக இருக்கும். சில சமயத்தில் நல்ல உதவிகளும் கிடைக்கும். 8ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால், 8ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்துல, 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல இல்லை, 8ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால அந்த நோய் நொடிகள் விலகும், ஆயுள் பாவம் பெருகும், கெட்ட பேரு விலகிவிடும். சில பேருக்கு பெண்களாலோ அல்லது கடன் பிரச்சனைகளாலோ கெட்ட பேரு உண்டாயிரும். அந்த கெட்ட பேரு விலகிவிடும். உத்தியோகத்தில் பார்க்கின்றவர்களுக்கு கூட சஸ்பெண்ட் ஆகக்கூடிய நிலை சில பேருக்கு வந்திருக்கும். அதையும் சில தகவல் வந்திருக்கு, ஜாதகத்தை பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்டவாளுக்கு வந்து இந்த வக்கரம் ஆகி இருக்கின்ற காரணத்தினால அதிலிருந்து மாற்றத்தை உருவாக்கி, அதாவது தன்னிலை இழந்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். இந்த குரு பகவான் வக்கரமா, எந்த கிரகம் வக்கரமாக இருக்கிறதோ அதனுடைய இயல்பை மாற்றி காட்டக்கூடிய ஒரு நிலை. இந்த 8ஆம் இடத்துல இருந்து வக்கரிக்கின்ற காரணத்தினால எல்லா செயல்களும் நல்ல செயல்களாகவே நடக்க ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆகையினால அந்த 8ஆம் இடத்தால் ஏற்பட்ட இழப்புகள் அது வந்து சரி செய்யப்பட்டு உங்களுக்கு மீண்டும் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் நல்லவர் தான், கெட்டவர் இல்லை, உங்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கம் துடைக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு தகவலோடு மீண்டும் பணி ஆணை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக இழந்த கௌரவம், செல்வம், செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்கின்றார். 9ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு நிறைய செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளாக ஏற்படும் இந்த கட்டத்தில். அதாவது அந்த தோப்பனாரை பொறுத்த மட்டில், அதாவது துலா ராசியில் பிறந்து உங்களுடைய தோப்பனாருக்கு, அந்த தோப்பனாருக்கு வந்து நிறைய செலவுகள் ஏற்படும். அதுவும் பட்டவர்த்தனமாக சுப செலவுகளாக இருக்கும். கோவில் குளங்கள், தெய்வீக தேவாலய தரிசனங்கள், குடும்பத்திலே சுபகாரியம் நடத்தி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, நிலபுலங்கள் வாங்கக்கூடிய, இப்படிப்பட்ட ஒரு சுப செலவுகளாக அமையும். ஆகையினாலே அது உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக அமையும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது. 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாரின் கௌரவம், செல்வம், செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால உத்தியோக சுமை, பணிச்சுமை குறையும். முதல்ல டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக கேட்ட இடத்துல கிடைக்கும். சில பேர் வெளிநாடு பிரயாணம் போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று துடித்து கொண்டிருந்தவர்களுக்கு இடையில தடை ஏற்பட்டிருக்கும். இது சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிற தடை ஏற்பட்டிருக்கும். அந்த தடை விலகிவிடும். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த 11/2/2025 நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே போல் தொழில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம். இந்த குரு பகவானே 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அந்த தொழிலை செய்து முன்னேற முடியும் என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டு துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலையும், அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலுமாக விளங்கும். அடுத்தபடியாக அதே போல தொழில் தொடங்குகின்றவர்களுக்கு தங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டு செய்யும். தொழில் வியாபாரம் இவைகள்லாம் வெளியில் சென்று தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில், ஏன்னா ராசிக்கு 8ல் தான் வக்கரிச்சிருக்கிறார். அப்போ இடம் விட்டு இடம் போய்த்தான் நீங்கள் தொழில் வியாபாரத்தை தொடங்க முடியும். அதே போல் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு லாபங்கள் நிறைய பெருகும். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கவங்க லாபங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாகி இருந்திருக்கும். இப்போ ஏன்னா இதுதான் தனக்காரகனே இந்த குரு பகவான் தான். அவரே வக்கரமாகும் பொழுது அந்த நிலை வந்து மாறி வரவுகள் நிறைய பெருகும். ஆகையினாலே கடனை வேகமாக அடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும்.
11ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் அல்ல. இந்த லாபம் அப்படிங்கிற வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் செய்துதான், அதாவது தொழில் உத்தியோகம் வியாபாரத்தின் மூலமாக நிறைந்த தனம் கிடைக்க பெற்று அதன் மூலமாக கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. ஆக தொழில் ஏற்பட்ட வஞ்சக கடன்கள் கூட இந்த இடத்துல துடைக்கப்பட்டு விடும். வஞ்சக கடன் சொன்னால் உங்களை ஏமாற்றிட்டு போய் நீங்கள் உங்களை கடனை வச்சுருப்பாங்க. அப்படி கடனை வச்சுட்டு உங்கள் கடனை உருவாக்கி வச்சுட்டு போனவங்களே திரும்ப உங்களுக்கு தேடி அந்த கடன் தொகையை திருப்பி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அதிசயத்தை தனக்காரகனாகிய குரு வக்கரக குருவாக இருக்கின்றவர் செய்து விடுவார். அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாக அமையும். அடுத்தபடியாக 12ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கின்றார். அந்த வீடு அப்படி எதிர்முனை நேர்முனையாக மாறுகின்றது. 12ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி உறவினர்களுக்காக நீங்கள் நல்ல செலவுகள் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். தோப்பனார் வழி உறவினர்களுக்கு, அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருமணத்திற்காக உதவி செய்தல், வீடு கட்டும் பொழுது பணம் தேவைப்படும், அதற்காக உதவி செய்தல், தொழில் வியாபாரத்திற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றது. கவனமாக உதவி செய்யுங்கள். கொடுத்துட்டு கெட்டவர் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பயுமே கொடுக்கும்போது கடவுளே நேரில் கொடுத்தது போலன்னு சொல்லுவாங்க. கொடுத்தது ஒரு வருஷம் கழித்து கேட்கும்போது சனியம் போல் நிற்கிறானே அப்படிம்பாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. அதனால் கவனமாக பார்த்து செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் உபத்திரத்துக்குள்ளே உள்ளாகி விடாமலும் பார்த்து கொள்வது நல்லது. 12ஆம் இடத்துக்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். ஆகையினால இந்த செலவுகள்லாம் தேடி வரும். அயன சயன போக பாக்கியத்தை பொறுத்த மட்டில் 9ஆம் இடத்தை அவர், அதாவது 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால நல்ல போகம் அமையும், திருப்தியாக இருக்கும், நல்ல உணவு, நல்ல விருந்து கிடைக்கும், கேளிக்கை, உல்லாசம், சல்லாபங்களெல்லாம் ரொம்ப தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த பிக்னிக்கு, டூருன்னு சொல்கிறோம் இல்லையா, இவைகள் எல்லாம் குடும்பத்தோடு சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது ஏற்படுகின்றது. ஆக இந்த வக்கரகுரு துளாராசியை பொறுத்தமட்டில் மிகுந்த நல்ல யோகத்தை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 95% நல்ல யோகத்தை கொடுக்கின்றார். 5% தாய் சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருக்கின்றது. கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த 120 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை, தெளிவற்று இருந்தவர்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை உண்டு செய்ய போகின்றார். அதே போல ஏற்கனவே தொழில் செய்து சில சங்கடங்களில் மாட்டிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சங்கடத்தை விட்டு விலக்கி நல்ல வாழ்வை அருளச் செய்கின்றார் இந்த வரம் தரும் வக்கிர குரு பகவான். நன்றி, வணக்கம்.